الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال تعالى إن مع العسر يسرا صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق رسول النبي الكريم كما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் எத்வால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபிஉல் அவ்வல் மாதம் நாம் உலமாக்களுடைய கருத்துப்படி அந்த பிறந்த திகதியையும் நாம் அண்மித்து கொண்டிருக்கின்றோம். இன்று 13, 16 ரபிஉல் அவ்வல் 12 ஆமுல் ஃபீல் மக்காவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அதிகாலையிலே பிறந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் பொழுது நடந்த பல ஆச்சரியமான விடயங்களை அந்த நேரத்தில் இருந்தவர்கள் சொல்லி காட்டினார். உம்மு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உம்மு அப்துர் ரஹ்மான், இந்த 2 பேருடைய தாயும் சொல்லுகின்றார்கள், ரஐனா நூரன் ஹீனல் விலாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பிரகாசத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் அலனா மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அது அந்த வானத்தளவிலே கிழக்கு மேற்கு முழு எல்லா திசைகளிலுமே அந்த பிரகாசம் அப்படியே சென்றது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அற்புதமான இந்த நாளிலே தான் நாம், இந்த மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புகழ்ந்து சொல்வார்கள். வஹ்ஸனு மின் கலம் தர கத்து ஐனி வஜ்மலு மின் கலம் தர லம் தலிதின் நிசாஉ குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. ஏன கண்ணால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து, ஏன கண்ணால உங்களை விட யார் அழகாக யாரையும் நான் பார்க்க, உங்களை விட அழகான யாரையும் என் கண்ணால, தாய்மார்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு அழகான பிள்ளையை பெற்றெடுக்க.
அவ்வளவு அழகான, எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்தான். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத்து சொல்லிக் கொள்வோம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் ஸலவாத்து சொல்லுகின்றான், அவனுடைய மலக்குமாரும் சொல்லுகின்றார்கள். எங்களையும் பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்புக்குரியவர்களே, நான் என்னுடைய விடயத்துக்கு வருகின்றேன், தலையங்கத்துக்குள் வருகின்றேன். இந்த உலகத்திலே 3 கனவுகள் இருக்கின்றது. நாம் காணக்கூடிய கனவு இருக்கின்றது. இந்த கனவுகளிலே ஸலாஸத்து அஹ்லாம் இன் ரஅய்தஹா ஃபி மனாமிக், எங்கட தூக்கத்தில் இந்த கனவை நாங்கள் காணுவோம் என்றிருந்தா பி அன்னக முஸாபு சிஹ்ரு தஅதீல், சிஹ்ரு தஅதீல் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சூனியம் எங்களுக்கு தாக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்குரிய ஒரு அடையாளம்தான் இந்த 3 கனவுகள். அதில் 7 கனவு இருக்கின்றது. இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துவதற்கு வந்திருப்பது 3 கனவுகள். ஏனென்று சொன்னால், அதை தொடர்ந்து அந்த சூனியத்தினுடைய மருத்துவம், அதற்காக வேண்டி நாம் சிகிச்சை எப்படி செய்ய வேண்டும் என்று செல்லக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்திலே, இந்த குறுகிய நேரத்திலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆரம்பத்திலே தஅதீல் என்று சொன்னால் என்ன? சூனியத்திலே பல வகைகள் இருக்கின்றது. பின்னால் அதனை குறிப்பிடுகின்றேன். சிஹ்ரு தஅதீல் என்று சொன்னால் அது என்ன என்ற ஒரு கேள்வியை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், அது என்ன செய்து விடும் என்று சொன்னால், அந்த சூனியம், அதனுடைய சூனியத்துடைய தாக்கம் எங்களுடைய தொழிலை இல்லாமலாக ஆக்கிவிடும், எங்களுடைய ரிஸ்கை இல்லாமலாக ஆக்கிவிடும், திருமணம் நடைபெறாது, பரக்கத்தை எடுத்துவிடும், மனைவியோடு இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனையை உண்டாக்கிவிடும், நண்பர்களோட சகோதரர்களோட பிரச்சனையை உண்டாக்கிவிடும். எங்களுடைய வாழ்க்கை சுழற்சியை அப்படியே நிறுத்திவிடும். அஹ்வாலஹும் அமாலஹும், எங்களுடைய தொழில், எங்களுடைய நிலைமைகள், சீரான நிலைமைகள். فَإِذَا دَخَلُوا فِي عَمَلٍ لَا يَسْتَكْمِلُ وَإِذَا دَخَلُوا فِي مَشْرُوعِ زِوَاجٍ فَلَا يَسْتَكْمِلُ وَإِذَا دَخَلُوا فِي مَشْرُوعِ سَفَرٍ. இவர் ஒரு பிரயாணம் வெளிநாட்டுக்கு போறாரு, அது பூர்த்தி ஆகாது, இவருக்கு போகிறாது, சரி வராது. திருமணம் பேச்சுவார்த்தை நடக்குது, பல வருடங்களாக சரி வாரதில்லை. தொழில் சரி வாரல. அன்புக்குரியவர்களே, அதிகமான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதிகமான மக்கள் இதனுடைய பாதிப்பிலே உள்ளாகி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, எங்களை வெறுக்கக்கூடியவர்கள், எங்களுடைய விரோதி, நான் நல்லாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் செய்யக்கூடிய செயல் இது, மோசகாரமான செயல். உலமாக்கள் கிதாபுகள் எழுதுவார்கள், அம்ருன் ஃபீ காயத்தில் குதூரா வ ஃபீ காயத்தில் அலம். ரொம்ப கஷ்டத்தில் விழுவான், ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஒருத்தரை டிரெக்டாக என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. அதற்காக வேண்டி பின்னால் இருந்து தாக்கக்கூடிய விடயம் தான் இது. நான் இந்த விடயத்தை அன்புக்குரியவர்களே பல கொத்துபாக்களிலே தொடர்ந்து பல தலையங்கத்துக்கு கீழால் பேசிக்கொண்டு வருகின்றேன். ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை அப்படி நிறுத்திவிடும், எல்லா விடயத்திலுமே பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும், ஒன்றும் பூர்த்தி ஆகாது. அன்புக்குரியவர்களே, விடயத்திற்கு வருவோம். ஆக இந்த பிரச்சினை, இந்த சிஹ்ரு தஅதீல் என்று சொல்லக்கூடிய சிஹர் எங்களை தாக்கி இருக்கின்றது என்பதற்கு முதலாவது நாம் காணக்கூடிய கனவு, அன்புக்குரியவர்களே, காணக்கூடிய கனவு அன் தரா ஃபீ மனாமிக அன்னக ஃபீ லஜ்னத்தில் இம்திஹான். கனவு நாங்கள் காணுவோம். அந்த கனவுல எக்ஸாம் ஹாலில் நாங்கள் இருப்போம். லஜ்னத்தில் இம்திஹான் பேப்பரும் தந்திருக்குது, எல்லா அந்த எழுதுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் அதற்கு தயாராகத்தான் வந்திருக்கின்றோம், தெரிந்து கொண்டே தான் வந்தோம். ஆனால் வமஅக குல்ல ஷை, எல்லாம் எங்களோடு இருக்கும், முக்கியமான எக்ஸாம். ஆனால் இவர்
வந்து எழுத பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே, அந்த எக்ஸாமை எழுதக்கூடிய அந்த நேரத்திலே இவருடைய கையில் இருக்கக்கூடிய பேனையால் இவரால் எழுத முடியாது. இவர் அங்கே வலதை பார்ப்பார், இடதை பார்ப்பார், இவர் தத்தளித்துக் கொண்டிருப்பார். அனைத்தும் மறந்துவிடும், எல்லோரும் எழுதி கொண்டிருப்பார்கள், இவரால் எழுத முடியாது. இருள் நிறைந்த ஆழமான கடல்ல போட்டுட்டா எப்படி தத்தளிப்பானோ, அன்புக்குரியவர்களை இது போன்ற அந்த இடத்திலே தத்தளிக்கக்கூடிய அந்த விடயத்தை, அன்புக்குரியவர்களே, அதிகமான மக்கள் இதை பற்றி எங்களிடம் கேட்கின்றார்கள். இப்படி விடயங்களை நாம் கனவில் காணுகின்றோம், எங்களுக்கு என்ன நடந்தது? இந்த விடயத்தை சொல்லுகின்றார்கள். எங்களை சூழ இருக்கக்கூடிய அடுத்த சகோதரர்களாம் எழுதி கொண்டிருப்பார்கள், பதில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்களால் எழுத முடியாமல் இருக்கும். எங்களோட வாழ்க்கை இந்த சிஹ்ரு தஅதீல்ல பாதிக்கப்பட்டிருக்குது என்பதற்கு இது அடையாளம். இரண்டாவது கனவு, அன் தரா அன்னக துரீது அன் துசாஃபிர இலா மகானின் மா அவ் இலா பலதின் மா அவ் இலா தௌலத்தின். ஒரு ஊரை விட்டு தூரத்துக்கு ஒரு பிரயாணம், முக்கியமான ஒரு பயணம், அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி நாடுறாரு. எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்கிறார், பஸ், ட்ரெயின், ஃப்ளைட் எல்லாம் ஏற்பாடு. குறித்த டேட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அன்னல் மௌஇத ஃபாதக், வந்த டேட் பிழை. வந்து பார்த்தா ஃப்ளைட்டுக்கு வந்தார், வந்த டேட் பிழை. ட்ரெயினுக்கு வந்தார், வந்த டேட் பிழை. இது அன்புக்குரியவர்களே கனவுல, இது கனவுல யாப்பட்டுக்கு வராரு. அன்ன சய்யாரத் வல் பஸ் வல் ஹாஃபிதா அக்லஅ வமதா, போயிட்டு அது எப்பயோ போயிட்டு. இது கனவுல காண்றாரு. இந்த தோற்றத்தில் வந்த இடத்துல வந்து பார்த்தா வந்த பஸ் போயிட்டு, போன பஸ். அன்புக்குரியவர்களே, போயிட்டுது. இப்போ என்ன செய்யலாது? போகலாது. போக இருந்த பயணத்தை போக முடியாது. அல்லது அன்புக்குரியவர்களே, அல் அவுராக் அல்லதி மஅக மன்கூஸா லைஸத் காமிலா, அல்லது அந்த பஸ்ஸுக்காக, ட்ரெயினுக்காக, ஃப்ளைட்டுக்காக எடுத்த டிக்கெட்டோ, பாஸ்போர்ட்டோ அல்லது அந்த போர்டிங் பாஸோ ஏதோ அதில் பிழைக்குது. எந்த அளவுக்குண்டா அவருக்கு அதுக்கு அங்கால போக முடியாது, எடுக்க மாட்டாங்க உள்ளுக்கு. இவருக்கு அந்த பிரயாணத்தை போக முடியாது. லன் தஸ்ததி அன் துஸாஃபிர இல்லா பிஹா, அது இல்லாமல் போகலா. அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த இடத்துல நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இது ஏண்ட திருமணத்திலேயோ, ஏண்ட தொழிலையோ, ஏண்ட ரிஸ்கிலேயோ, அல்லது ஏண்ட சமூகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புல, அம்மா ஃபி அல் அலாகா அல் ஆம்மா பைனக வ பைனன் நாஸ், மக்களோடு இருக்கக்கூடிய தொடர்புல பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இந்த சிஹர். வன் தரா அன்னக துரீது அன் துஸாஃபிர் வ யதஅத்தல ஸஃபர், போக நினைக்கிறாரு, பயணம் போகுது ஏதோ ஒரு அமைப்பில். சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, மூணாவது அன்புக்குரியவர்கள், இது இரண்டாவது கனவு. மூணாவது கனவு, அல் ஹுல்மு ஸாலிஸ் அன் தரா அன்ன ஹிதாஅக அஅஸக்கல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாரையும் பாதுகாப்பானா, இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பானா. எங்களுடைய செருப்பு எந்த காலுக்கு போகிறதுக்கு லேசாக தான் என் செருப்பை நான் வாங்கின ஸ்லீப்பரை, அந்த ஸ்லீப்பரை நான் போட பார்க்குறேன். ஏண்டதான் ஏண்ட உரிமை, ஏண்ட பொறுமதி, அது நான் விரும்பி வாங்கினது. ஆனால் அதை நானே போட பார்க்குறேன், என்னையால் போடலா. போட பார்த்தா காணாம், நெருக்கமாக இருக்குது, அது போட்டுக்கொண்டு நடக்கலா. ஸ்டத்தியவன் தெம்ஷிபி, அதால் நடக்கலா. இப்போ நாங்கள் தேடணும். ஃபல் தபஹத் இதன் அனில் இலாஜ், நெருக்கடியாக இருக்குது. எங்கட செருப்பை எங்களுக்கு போடலாமே. ஒன்று எக்ஸாம், ரெண்டாவது பயணம் போகிறதுக்கு ரெடியாகினது பிரச்சனையாகுது, மூணாவது பாதனை. அன்புக்குரியவர்கள், இந்த மூணு கனவும் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். நஸ்அலுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல ஸலாமத வ ஷிஃபா அல் ஜமீ, நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் ஷிஃபாவை, சலாமத்தை, இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இருந்து பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்துவோம், இஸ்திக்ஃபார் அதிகமாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் செய்வோம். ஏனென்றா இப்படிப்பட்ட இந்த கெடுதிகள் இவைகளிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அப்படி தாக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே,
இப்போ வாரேன் அன்புக்குரியவர்களே, கனவு. கனவு என்ன உண்மையா ஹசரத் என்ன நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டா அது உள்ளத்தில் நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தீங்கடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸில் சொன்னாங்க, கனவை நம்ப முடியுமா, அதை வச்சு எங்களுக்கு முடிவு எடுக்க முடியுமா? லம் யப்கா மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத். நுபுவத்தில் முபஷ்ஷிராத்துகள் மட்டும்தான் இப்போ மீதமாக இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் வமல் முபஷ்ஷிராத், முபஷ்ஷிராத் என்று சொன்னா என்ன? வகால சொன்னாங்க, அர்-ருயா யராஹா அஹதுக்கும் ஃபீ மனாமிஹ். கனவு காணக்கூடிய, நீங்கள் ஒவ்வொருத்தரும் காண்ற கனவு தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்கி காண்ற கனவு அல்ல. காலையில் சுபகுக்கு பின்னால் தூங்குறாரு, அசருக்கு பின்னால் தூங்குறாரு, மக்ரிபு பின்னால் தூங்குறாரு, தூங்கக்கூடாத நேரம். அன்புக்குரியவர்களே, கனவு கனவுடைய நேரத்துடைய கட்டங்களும் இருக்குது, நேரம் சுருக்கமாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த இன்னும் ஒரு விடயம் அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்துடைய 46 ஜுஸு பகுதிகளில் நல்ல கனவும் அதில் உள்ளது தான். இதிலிருந்து இந்த பாதிப்பு எங்களுக்கு இப்போ நான் இதை சொல்லிக்கொண்டு போகிற நேரத்தில் அதிகமான பேர் உள்ளத்தில் இப்படி விடயங்கள் எனக்கு கண்டுபட்டுச்சு என்ன அந்த உணர்வு எங்களுக்கு வரும். இதிலிருந்து நாங்கள் எப்படி என்னுடைய தொழிலை, என்னுடைய நிலைமைகளை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த பிரயாணத்தில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து நான் வெளியே வாரது எப்படி? கைஃப நதஹல்லஸ், இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரேன்? அல்லாஹுடைய உதவியால், மஷியத்தில்லா. இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சில விடயங்கள் நாங்கள் எடுக்கணும், சில நடவடிக்கைகள் எடுக்கணும். இலாஜ் சிஹ்ர் தஅதீல், முதலாவது ஹுத்வாத், முதலாவது ஸ்டெப் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதுக்கு மருந்து செய்கிறது லேசான விஷயம், இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, இதை எங்களுக்கே செஞ்சு கொள்ளலாம், இதுக்கு நாங்கள் லட்சக்கணக்கு செலவழிக்கணும் என்றது இல்லை. முதலாவது ஸ்டெப் நாங்கள் அதை விளங்கிக்கொள்ளும். ரெண்டாவது, அன் தகூம அன்த பினஃப்ஸிக பிஸினாஅதி ஹாதல் இலாஜ், இந்த மருத்துவத்தை நாங்கள் செய்வோம், செல்ஃப் ட்ரீட்மெண்ட் செய்வோம். அதை இல்லாமல் ஆக்கிறது அதை யாரு? நான் தான் செய்கிறேன். என்ற பிரச்சனையை நான் தான் அல்லாஹுடைய உதவியால், அல்லாஹுடைய நாட்டத்தால் நான் இல்லாமலாக ஆக்க போகிறேன். முதலாவது எங்கள்கிட்ட வரணும், அது மபினி, எல்லாத்துக்கும் மபினி, அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை. ஐயகூன லதைக யகீன் ஃபில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ்வுடைய யகீன் வரணும், அளவு கடந்த யகீன் எங்கள்கிட்ட வரணும். முதலாவது ஒன்றும் செய்ய அன்னஹு யஸ்ரிஃபு அன்க ஹாதா ஷர் யர்ஃபஉ அன்க ஹாதல் அதா, இந்த நோவினையிலிருந்து இனி அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான். நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் மீது நம்பிக்கையை அளவு கடந்து வைக்கணும். ஃபாத்திஹா தான், குர்ஆன் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திஹாவை ஓதினாங்க, நோய் லேசாகிச்சு. இன்னொருத்தர் வந்து அதே ஃபாத்திஹாவை ஓதினாங்க, நோய் லேசாகலை. உமர் ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திஹா, ஆனால் ஓதினவங்களுடைய நம்பிக்கை வித்தியாசப்பட்டுச்சு, அதனால் நடக்கல. அப்போ யகீன் வரணும். ஃபல் யகீன் தஸூல் அஸ்பாபுல், யகீன் மூலமாக என்ன செய்யுது? ஃபபில் யகீன் தஸூல் அஸ்பாபுல் அதா வஅஸ்பாபுல் அஸாப் التي تقع الذي يقع على العبد في هذه الدنيا من إيذاء غيره. யாரெல்லாம் எங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறாங்களோ, திட்டம் போடுறாங்களோ, சதி செய்கிறாங்களோ, அன்புக்குரியவர்களே, யகீனுடைய அந்த நம்பிக்கை, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வச்சு அது அப்படியே சுக்கு நூறாக போகும். அதை வெளியாக்கி முதலாவது ஹுத்வா நிபந்தனைகள் சொன்னேன் அன்புக்குரியவர்களே. இப்போ சொல்லுகின்றேன் ஸ்டெப், அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது, நாங்கள் குளிச்சு கொள்ளணும், சுத்தமாக இருக்கணும், வுது செஞ்சு கொள்ளணும். குளிச்சு வுது செஞ்சு கொண்டு இந்த பாதிப்பு எங்கள்கிட்ட இருக்குது என்றதை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் இந்த சூனியத்துடைய அடையாளம். இதற்காகவே நாங்கள் என்ன செய்யணும் என்றதை தான் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, குளிச்சாச்சு, வுது செஞ்சு கொண்டாச்சு, 2 ரகாத் ஸலாத்துல் ஹாஜா, 2 ரகாத் ஸலாத்துல் ஹாஜா. أنك تصلي صلاة الحاجة لله عز وجل, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஸலாத்துல் ஹாஜத். இப்போ எங்களோட உள்ளத்தில் உறுதியான எண்ணம், நியத்து வருகிறது. ஃபி நியத்திக் அயஸ்ரிஃபு அல்லாஹு அஸ்ஸ வஜல் அன்க ஹாதா ஸூ, இந்த கெடுதல் இந்த அல்லாஹ் என்னைய வெளியாக்குவான், வெளியாக்குவான்.
ஹாதல் லரர் வஹாதல் அதா அல்லதி வகஅ பிக், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் எதில் விழுந்திருக்கிறோமோ இதிலிருந்து அல்லாஹ் எங்களே வெளிக்கொண்டு வருவார். அந்த நியத்தை சலாத்துல் ஹாஜா நாங்கள் வச்சுக்கொள்வோம். மூணாவது கட்டம் ஹுத்வத்து சாலிசா, அன்புக்குரியவர்களை, அந்த தொழுகைக்கு பின்னால் அதே முஸல்லால இருந்து தஜ்லிசு ஃபீ முஸல்லாக அல்லதி ஸல்லைத ஃபீஹி வ துஸல்லி அலா சய்யிதினா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுவோம். உலமாக்கள் சொல்கிறாங்க, அன்புக்குரியவர்களே, 19 தடவை சலவாத்து சொல்கிறது அல்லது 21 தடவை சலவாத், அதுக்கு பின்னால் சலவாத்தே இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அத்தஹியாத்தில் வரக்கூடிய சலவாத், அந்த சலவாத்தையும் நாங்கள் ஓதிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னால் அந்த சலவாத் தொடர்ந்து ஒரு முக்கியமான சலவாத் இருக்கின்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல் ஃபாத்திஹு லிமா உக்லிக் அல் ஹாத்தமு லிமா சபக அன்-நாசிருல் ஹக் அன்-நாசிரு அல் ஹக் بالحق الهادي الى صراط مستقيم بحق قدره ومقداره العظيم. இது ஒரு சலவாத். இந்த சலவாத்தை அதே சேகால 19, 21 அல்லது 31 தடவை அந்த சலவாத்து. இப்போ சுஜூதுக்கு போகிறதுக்காக வேண்டிய ஒரு தொழுகை, தக்பீரை கட்டி இவர் சுஜூது போவார், 2 சஜிதா செய்வார். அந்த 2 சஜிதாலையும் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சிக்கல் இருக்கின்றதே, அலமா நஸல பிக வ அலம்ம பிக மின் துர்ரின் வ அதா, என்ன பாதிப்புக்கு நாங்கள் உள்ளாக இருக்கு, என்ன கெடுதி எங்களுக்கு ஏற்பட்டிருக்குதோ, என்ன விளைவுகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்குதோ, இதிலிருந்து வெளியாகிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அந்த சுஜூதில் பிரார்த்தனை செய்யணும். அடுத்தது 4வது கட்டமாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஆயத் ரப்பனா ரப்பனா. இன்றைக்கு எத்தனை பேருக்கு எங்களுக்கு துவாவே கேட்க தெரியும் அன்புக்குரியவர்களே? ரப்பனா. சில நாடுகளில் ரப்பனா என்று துவா செய்வாங்க. அல்லாஹ் ரப்பனா 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 எத்தனையோ துவா குர்ஆனுடைய ஆயத்தில் பேசிக்கொண்டே போகிறான். இந்த ரப்பனா அன்புக்குரியவர்களே, ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். இந்த ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக், யா அல்லாஹ் நீ திறந்து தந்திரியா அல்லாஹ், என்னுடைய விசாலமான பரக்கத்துடைய மூடப்பட்ட வாயல்கள் எல்லாரையும் திறந்துடு, உண்மையான ஹக்கான வாயிலை திறந்து தந்துரு என்று அல்லாஹ் இடத்துல நான் கேட்கிறோம். எதுவரைக்கும் என்றா அபுவாபுல் அமல், அபுவாபுல் ரிஸ்க், அபுவாபுல் ஜிவாஜ், அபுவாபுல் சஃபர், அபுவாபுல் வதீஃபா வ குல்லுல் அபுவாப், எல்லா வாயல்களும், திருமணத்துடைய, ரிஸ்குடைய, பிரயாணத்துடைய, எல்லாம் எங்களோட தொழிலுடைய எல்லா வாயல்களும் இன்றைக்கு மூடப்பட்டு இருக்குது, சிக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் திறந்து தந்துடு. ரப்பனா ஃப்தஹ் பைனனா 30 தடவை, 31 தடவை இந்த ரப்பனா ஃப்தஹ் பைனனா. அதுக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, 5வது ஹுத்வா அல் ஹுத்வத்துல் ஹாமிஸா, 5வது கட்டமாக நாங்கள் என்ன செய்வோம்டா, சூரத்து ஷரஹ், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்க ظஹரக். இந்த சூறாவை 101 தடவை ஓதணும் அன்புக்குரியவர்களே. உலமாக்கள் சொல்றாங்க, அதில் வருகிறதே, அதுக்கு தொடர்ந்து இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற இதுக்கு பின்னால் இலகு, அந்த இலகு தந்திரியா அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டத்துக்கு பின்னால் லேசு இருக்குது, கஷ்டத்துக்கு பின்னால் அந்த லேசை எங்களுக்கு வெகு சீக்கிரமாக தந்துரு. சிந்தனையோட, ஓர்மையோட, அல்லாஹுடைய ஞாபகத்தோட அப்படியே கல்புல அந்த வார்த்தையை கல்புல ஓட்டிக்கொண்டு கல்புல அதை ஓட்டிக்கொண்டு தாழ்வாக அல்லாஹ் எடுத்து நாங்கள் நம்பிக்கையோட கேட்போம். ஏண்டா பாதிக்கப்பட்டவன் தான். இப்போ இதை சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் இப்படியான பாதிப்புக்கு யார் உள்ளாகிலோ இவங்களுக்கு அது என்னமோமா இருக்கு. ஆனால் பாதிப்புல உள்ளாக்கப்பட்டவர்கள் துடித்து கொண்டிருப்பார்கள். அந்த சாஹிபு தர் அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபாஅ. அவரவருக்கு தான் தெரியும், அவரவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அவரவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை எப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் அன்புக்குரியவர் ஒரு கோலன் பண்ணி சொன்னார், சவுதி, கட்டார், எமிரேட்ஸில் பெரிய லெவலில் நான் செஃப்பாக இருந்தேன், அப்படி தைரியமாக நான் ஆக்கி கொடுத்துட்டு இருந்தேன்.
சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஹோட்டலில் எனக்கு போயிட்டு ஒரு 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 சாப்பாடு ஒரு பெட்டிஸை பொறிக்கல, என்னால் கை நடுங்குது, எனக்கு என்ன கை நடுங்குது. அன்புக்குரியவர்களே, அவர் சொல்றாரு பயமா இருக்குது, ஒரு பெட்டிஸ் பொறிக்கலாமே எனக்கு. அவருக்கு என்ன நடந்து? அவ்வளோ டேலண்டா இருந்தவர், அவ்வளோ சர்டிஃபையா இருந்தவர், அவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தவர். சொந்த வீட்டோடு இருந்தேன், தின்ன கூட வழி இல்லை, ஜகாத்து கொடுத்துட்டு இருந்தோம். எங்கட இதுல ஜகாத்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப பகலைக்கு முன்னால 12 மணிக்கு கால் பண்ணி சொல்றாரு, பகலைக்கு சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கும் இல்லை, என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லாம நான் நிக்கிறேன். இது மிம்பர்ல இருந்து பொய்ய சொல்றது இல்லை. அன்புக்குரியவர்களை, இந்த பிரச்சனை இப்படி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தொழிலில், பிரயாணத்தில், திருமணத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே நாங்கள் இதை ஓர்மையாக அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு கட்டான கட்டத்தில் உதவி செய்கிறவன் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு நாங்கள் ஓதி, அன்புக்குரியவர்களை எங்களுக்கு தைரியமாக செல்லலாம். சொல்லக்கூடிய விஷயங்கள் ஔராதுகள், ஹதீஸுகள், அதே போன்று குர்ஆனுடைய ஆயத்துக்களை தான் இந்த இடத்தில் சொல்லித் தருகின்றேன். இதற்கென்ன ஆதாரம் இருக்கின்றது என்று சிலர் அதை கேட்டுக்கொள்வார். சூனியத்துக்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சூனியம், கனவுக்கு எங்க ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். சூனியத்தினுடைய ஆக உயர்ந்த, ஆக டேஞ்சரான சூனியம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி அப்படியே பிரிச்சு தஃப்ரீக் பைன ஸௌஜ் வ ஸௌஜா, அக்தர் அன்வா அஸ்ஸஹர், சூனியத்துடைய ஆக பயங்கரம். இதுல கதீம், ஜதீத், சுஃப்லி, தாத்தில், அஸ்வத், இப்படி என்றெல்லாம் சூனியத்துடைய பல வகைகள் இருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நாங்கள் எப்பயும் ஓதிக்கொண்டிருப்போம். தனி ஹுதுபாவாக நான் செய்த நண்புக்குரியவர்களே, ஹம்சு தஹ்சீனாத், நீங்க என்றைக்கும் இதை ஓதிக்கொண்டிருங்க, மிஸ் பண்ணாதீங்க. நானும் தான், நீங்களும் தான். அன்புக்குரியவர்களே, குல் சூராவை வளமையாக ஓதுவோம். பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா ஓதுவோம். அதே போன்று அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக், காலையில மாலையில ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஆயத்துல் குர்சி வளமையாக ஓதுவோம். வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் வுது செஞ்சு கொண்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், பாதுகாப்பு. சூனியம், அதே போன்று பொறாமை, ஷைத்தான், ஜின்களுடைய கெடுதி, அனைத்து ஷர்ராத்துகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு, இது ஆதாரத்தோட தெளிவாக விரிவான நேரத்தில் அன்புக்குரியவர்களை தனி ஹுதுபாவாக செய்யப்பட்டுச்சு. அதே போன்று இந்த 3 கனவோடு சேர்த்து 7 கனவுகள் மாத்திரம் தனி ஹுதுபாவாக செய்யப்பட்டது. அதே போன்று அன்புக்குரியவர்களை அதை சுருக்கமாக அந்த பாயிண்ட்ஸாக நான் சொல்லுகின்றேன். அமல் எங்க கனவுல அமல் செய்வாரு, ஆனால் அமல் கம்ப்ளீட் ஆகாது. லா யஸ்தக்மிலுல் அமால், எந்த தாத்தும் இன்றைக்கு வாழ்க்கையில் நிஜத்திலேயே எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது கனவுல கவுத்தால கட்டி போட்ட மாதிரி கனவு, எங்களை கட்டி டைட் பண்ணிக்கிற மாதிரி. அதே போன்று நாங்கள் போயிட்டு கொண்டு இருப்போம் தூக்கத்தில், கனவுல லா தத்ரி ஐன தذهب, எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். நீங்க போற டிரெக்ஷன் உங்களுக்கு இல்லை, நீங்க ரூட் தெரியாம போறீங்க. அடுத்தது ஆப்போசிட்டாக போறீங்க, திசை மாறி போற. எல்லாரும் ஒரு ரோட்ல போய்த்து கொண்டிருக்கிற, எல்லாரும் ஒரு வாகனத்தில் போய்த்து கொண்டிருக்கிற ஒரு சைடுக்கு, நீங்க போறது ஆப்போசிட் அடுத்த சைடுக்கு. திசை மாறி போ, 2 வித்தியாசம். போற ரூட் தெரியாம போறது ஒன்று, இன்னொன்று திசை மாறி போறது. இதெல்லாம் கனவுகள் அன்புக்குரியவர்களே. இப்படிப்பட்ட இந்த கனவுகள் இந்த நனவுகளுக்கு எடுத்துக்கொண்டு அன்புக்குரிய கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று 6 மருத்துவங்களும் ஞாபகப்படுத்தினேன். தவக்குல், யகீன், அது மாதிரி அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் எதுவும் செய்யல. இஹ்ராஜுல் ஹவுலி வல் குவ்வா, இஹ்ராஜுல் ஹவுலி வல் குவ்வா, யாருக்கு என்ன செய்யலும் எப்பயும் எங்களுக்கு என்ன, நம்ம யார் என்ன செஞ்சோம், அவன் தான் செஞ்சிருப்பான், நானும் செஞ்சிருப்பான், சொந்தக்காரன் செஞ்சிருப்பான், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து கடைக்காரர், டக்குன்னு இப்ப கெட்ட எண்ணங்கள் எடுக்கிறாங்க. இல்ல யாரு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தண்டி ஒன்றுமில்லை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனாலதான் நாங்க சொல்றோம் அன்ன ஸஹரத்தஹுமுல் முஃப்ஸிதூன். இதுவும் என்னுடைய தனி தலைப்பு அன்புக்குரியவர் பாயிண்ட்ஸாக சொல்லுகின்றேன். அவர்கள் மிகப்பெரிய ஃபசாதுக்காரர்கள். ما جئتم به السحر ان الله سيبطل ان الله لا يصلح عمل المفسدين. இந்த முஃப்ஸித் யார் தெரியுமா? சூனியக்காரன், அநியாயக்காரன், பதுவா, அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவாவுக்குள்ளாகுவான்.
சூனியக்காரருக்கு ஃபத்வா என்ன தெரியுமா? சூனியம் செஞ்சா அவன் காஃபிர். வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ அஸ்-சிஹர். காஃபிர், சூனியக்காரன் காஃபிர். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். எனவே இப்ப ஒரு கேள்வி வந்து, ரசூலுல்லாஹ்க்கு சூனியம், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சூனியம் செய்யற? அவங்க எல்லாம் ஓதிக்கொண்டு தானே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு நோய் வரலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வரலையா? எங்களுக்கு நோய் வரலையா? நோய் வராதா? இன்னமா அன பஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் மனிதன் தான், உங்களை போல மனிதன், நான் மலக்கில்ல. மனிதனுக்கு நோய் எல்லாம் வரும். சூனியத்துடைய அன்புக்குரியவர்களை உலமாக்கள் சொல்ற, சூனியம்ன்றது நோய். சூனியம் செய்யப்பட்டது இருக்குது. சூனியம் வந்து நோய். மரதுன் கபகியத்தில் அம்ராத், ஏனைய நோய்களை போல நோய் தானே. அது ஒரு ஹாஃபிஸ் முழு குர்ஆனையும் பானி மாதிரி கரைச்சி கொண்டு இருக்கிறவர் ஹாஃபிஸ் இருக்கிறாரு. அதுக்கு ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டுச்சு. மிக சிறந்த மருத்துவம் குல் சூராவை கொண்டு செய்யப்பட்டுச்சு. தெளிவா ஹதீஸ்ல வந்து இருக்குது, குல் சூராவை கொண்டு மிக சிறந்த மருத்துவம் செய்யப்பட்டுச்சு. ருகையா ஷரஇயா மருத்துவம். இந்த எண்ணத்தை நாங்கள் எடுக்கிறது. ஏனைய நோயை போல் இதுவும் ஒரு நோய் தான். ருகையா ஷரஇயா, ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, இவைகளை கொண்டு நாங்கள் அந்த மாஜத்தும் பிஹி ஸஹர் இன்னல்லாஹ ஸயபுதிலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன் செய்யுது. அதே போன்று நாலாவது ஒரு விஷயம் இருக்குது. விழுந்தோடனே இன்றைக்கு நிறைய பேர் அப்படியே, நாங்கள் எவ்வளோ ஓதி பார்த்தோம், நாங்கள் எவ்வளோ செஞ்சு பார்த்தோம், எவ்வளோ தொழுது பார்த்தோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்கள், திண்டத்துக்கும் வழி இல்லை, இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், உசுரை மாற்றிக்கொள்ளணும் போல இருக்குது. வலாத்தை அஸ் ஃபல்யஸுஹுல் குஃபர். நிராசைன்றது இந்த ஷரீஅத்தில், இந்த மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ்ட மேலே நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழியை துறப்பான். நீங்கள் நிராசை அடைஞ்சிங்கண்டா அது குஃபர், அது குஃபர். எனவே அன்புக்குரியவர்களே, 9 அடையாளங்களும் இருக்குது. சூனியம் தாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதை காட்டக்கூடிய 9 அடையாளங்களும் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே. எனவே நேரம் சுருக்கமாக இருக்கின்றது. என்னுடைய இந்த தொடரான ஹுதுபாக்களை தொடர்பு கொள்ளணும் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு சோசியல் மீடியாக்கள் மூலமாக இங்கே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு விசாரித்து இது சம்பந்தமான தெளிவுகளை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். உங்களுக்கு ஆதாரங்கள் தேவையா, எல்லா விடயங்களும் எடுக்கலாம். 9 கனவுகள், 7 கனவுகள், 9 அடையாளங்கள், அதே போன்று மருத்துவம், இப்படி அந்த சூனியத்துடைய வகைகள் இப்படி எல்லாம் இருக்கின்றது. இது எல்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் நல்லா இருக்கக்கூடாது, கேடுகட்டு போகணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பின்னுக்கு இருந்து கயவர்கள் செய்யக்கூடிய விஷயம், அவர்கள் மிக மோசமானவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அதற்கு பதிலை கொடுப்பான். நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த பிரச்சனைகளை விழுந்திருந்தோம் என்று சொன்னால் அதற்காகவே நாம் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வஃபாத்தான அவர்களுடைய அஹ்லாக்குகளை பேசப்பட வேண்டிய இந்த மாதம் இருக்கின்றதே, இந்த மாதத்திலே இந்த விடயத்தில் கவனமாக எடுக்க வேண்டும். நல்ல அல்லாஹ்வும் இருக்கக்கூடிய நம்பிக்கை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 360 நற்குணம் இருக்கு. 360 எங்கள்கிட்ட என்ன குணம் இருக்கு? 360. ஹவுஃப், சபர், ஹயா, தவாலு, ஷஃபாகத்துல் ஹல்க், அமானா, தௌபா, ஜுஹுத், புகா, ஜூத், சிதுக், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்கள் 360. இந்த குணங்களை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரது முயற்சியோம். இந்த கேரக்டர்ஸ்களை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்காக முயற்சியோம். இந்த மாதம் இவைகளை படிக்கக்கூடிய மாதம், தொடராக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நாங்கள் ஸல்லல்லாஹு பிறப்பு, அவர்களுடைய இறப்பு, அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய சீரத், அன்புக்குரியவர்களை எல்லா விஷயம், அஹ்லாக்கள், பண்பாடுகள், இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிடு யா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிடு யா அல்லாஹ், துன்பங்களை அகற்றிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களது துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. எங்களோட ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே மூசலாகக்கூடிய தேவைகள், ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியை தந்திரு யா அல்லாஹ். பொறுமதியான இந்த மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளோ முஹப்பத் வைத்திருக்கின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், உண்மையான முஹப்பத். வுதுவிலே கூட 18 சுன்னத்துகள் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. சுன்னத்துகளை யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் யா அல்லாஹ் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்திரு யா அல்லாஹ். அணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய ஆக்கி விடுவாயாக. உயிரை மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் எங்களை அனைத்து ஹஜ் நிறைவேற்றிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்றோர் உற்றார் உறவினர் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றது கபர் விசாலமானதாக வெளிச்சமான சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி நரக படுகொலியை விட்டு பாதுகாத்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை மனை மக்கள் எங்களுக்காக ஹிதுமத் செய்கின்றார்கள், எங்கள் குழந்தைகள் யா அல்லாஹ் அவர்களை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், மலை மக்களை சாலிஹானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். சொல்லப்பட்ட இந்த பிரச்சனைகள் சூனியத்துடைய தாக்கங்கள் எங்கள் எல்லாரையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ் எங்களை பாதுகாத்திடு ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.